Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. திமுக காங்கிரஸ் இடையே வரும் 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 28ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. வரும் 28ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் ஆலோசனை நடைபெற உள்ளது. திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள TR பாலு தலைமையிலான குழுவினர் காங்கிரஸ் கமிட்டியின் குழுவுடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். விவரங்கள். வரக்கூடிய 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக திமுக காங்கிரஸ் இடையே இந்த 2024ஆம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பில் அமைக்கப்பட்ட TR பாலு தலைமையிலான குழுவில் யார் யாரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பல்வேறு உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். திருச்சி சிவா இருக்கிறார், MRK பன்னீர்செல்வம் இருக்கிறார், அதே போல மூத்த தலைவர்கள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவிலே பேச இருக்கிறார்கள். பொன்முடி போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட குழுவினரோடு ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். இதுல முதல் கட்டமாக ஒரு பட்டியலை காங்கிரஸ் கட்சியினர் தமிழக அந்த திமுகவிடம் கொடுக்க இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்ட நம்பர்ஸ் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா சொல்லப்படுது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த முறை தொகுதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது கிடைச்சிருக்கிறது. இதன் மூலமாக திமுக தனது தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 3 குழுக்களை அமைச்சாங்க போன வாரம் தான். அதுக்கு பிறகு மாநாடு நடந்துச்சு. நேற்றைக்கு தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் நடந்தது. அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. எனவே வேகம் எடுத்திருக்கும் திமுக தேர்தல் பணிகள் என்றே சொல்லலாம். ஏன்னா கடந்த முறை இந்த திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா 40க்கு ஒரு 39 இடங்கள், குறிப்பா தேனியை தவிர பெரும்பாலான இடங்கள்ல இவர்கள் தான் கைப்பற்றினார்கள். எனவே இந்த முறையும் அதே ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் இது சொல்றாங்க. காங்கிரஸுக்கு கடந்த முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 8 சீட்டு வின் பண்ணாங்க. ஒரு சீட் தேனி தோல்வி அடைஞ்சாங்க. பாண்டிச்சேரியில வின் பண்ணிட்டாங்க. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்ற அதிகமான இடங்கள்ல தமிழ்நாடும் ஒன்று. பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமாகவே தேசிய அளவில் ஒரு 45 சீட்டு தான் கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு அதிகபட்ச தொகுதியும், அதே போல தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்களும் கிடைத்தது. எனவே காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதில் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதான் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வரும் 28ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. திமுக மற்ற கட்சிகளோட எப்ப பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க ரமேஷ்? அதாவது பிரதான கட்சி இவங்க தான். அதாவது பாத்தீங்கன்னா 4ல் 1 பங்கு சீட்டு இவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. எனவே இவங்களோட பேசி முடிச்சுட்டா மத்தவங்களுக்கு ஈஸியா ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் வாங்கிக்குவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா திருப்பியும் VCK, லெப்ட் பார்ட்டிஸ், மதிமுக உள்ளிட்ட அந்த கட்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு ஒரு சீட்ஸ் எல்லாம் அவங்களுடைய சீட்ஸ் என்னென்னலாம் உங்க தொகுதின்னு சொல்லி கேட்டுவாங்க. எல்லாத்தையும் கிளப் பண்ணி திருப்பியும் இன்னொரு டைம் கூப்பிடுவாங்க. சார் அவங்க இதை கேட்கறாங்க, பாத்தீங்கன்னா VCK இதை கேட்கறாங்க, திருவள்ளூர் கேட்கறாங்க, நீங்க விட்டு கொடுங்க. அதே போல DMK சைட்ல நாங்க இந்த முறை நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சில ஆலோசனைகள் நடத்தி ஒரு பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் இந்த சீட் ஷேரிங் ஃபைனல் ஆக வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தொகுதிகளை அடையாளம் பண்ணுவாங்க. இந்த தொகுதி தான் வேணும்னு சொல்லிட்டு அது கடந்த காலங்களில் பார்க்கும்போது 2019 அதுக்கு முன்பு தேர்தலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தது பார்க்க முடியும். குறிப்பா 2011 MLA எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க MLA சீட்டு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஒரு 15 நாளுக்கு மேல நடந்தது. எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது அதிக நாள் நடப்பது வாய்ப்பு இருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 18ஆம் தேதிக்குள்ள வேலையில முடிக்கிறாங்க. எனவே பிப்ரவரி லாஸ்ட் வீக்லயே தேர்தல் அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த சீட் ஷேரிங்லாம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ராஜா, பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ் விவரங்களுக்கு. Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.